ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணணுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மிச்சம் வைக்காமையே மொத்தமாக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், சால்ட்டு எல்லாத்தையும் பெருங்காயம் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை, வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடி, உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு சுட சுட சாதம் அதில் போட்டு கிளறினிங்கன்னா சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.